என் கேள்விக்கு என்ன பதில்? சின்ன பதில் சுற்று. கேள்வி எண் 1. தன் தம்பி தீத்துவை காணாததால் புனித பவுலின் மனம் அமைதியின்றி தவித்த இடம் எது? தன் தம்பி தீத்துவை காணாததால் புனித பவுலின் மனம் அமைதியின்றி தவித்த இடம் எது? என் கேள்விக்கு என்ன பதில்? எபேசு என்பது மிகச் சரியான பதில் அல்ல. கேள்வி கடந்து போகும் பொழுது 5 மதிப்பெண்கள். கிரேத்து என்பது மிகச் சரியான பதில் அல்ல. தம்பி மைக் அண்ணா இருக்கா? மேல தள்ளும். துரோபாவில் என்பது மிகச் சரியான பதில். 5 மதிப்பெண்கள். 4வது குழுவினர். அடுத்த கேள்வி. கேள்வி எண் 2. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். அந்த பாவிகளில் முதன்மையான பாவி நான் என்று கூறியவர் யார்? பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகிற்கு வந்தார். அந்த பாவிகளில் முதன்மையான பாவி நான் என்று கூறியவர் யார்? திருத்தூதர் பவுல். சரியான பதில். வாழ்த்துக்கள். 10 மதிப்பெண்கள். 3. கேள்வி 3. எந்த விழா வரை புனித பவுல் எபேசில் தங்கியிருப்பதாக சொன்னார்? எந்த விழா வரை புனித பவுல் எபேசில் தங்கியிருப்பதாக சொன்னார்? விழா. நீங்க பகுதி பகுதியை பிரிச்சு படிச்சீங்களா? மொத்தமா வாசிங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விழாவை ஒரு விழாவை சொல்லுங்க. அது சரியா தப்பான்னு நான் சொல்றேன். யுவர் சாய்ஸ். கூடார விழா. கூடார விழா. சரி, யோசிப்போம். பெந்தைக்கோஸ்தே விழா என்பது மிகச் சரியான பதில். 5 மதிப்பெண்கள். 5வது குழுவினருக்கு. ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரு பிள்ளை. கொஞ்சம் யோசித்து சொல்றேன். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? இது ஒரு பிள்ளைதாங்க படிச்சிருக்கோம். இவங்க பதில் சொல்றது கண்டிப்பா உங்களுக்கு. நிறைய பிள்ளைகள். அனைவரும் பிள்ளைகள் என்பது மிக தவறான பதில். இங்க வந்து சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. சரி, யாரெல்லாம்? சும்மா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான். உங்களுக்கு மார்க் கொடுத்தாச்சு. அடிமை பெண்ணுடைய மகன் ஒன்று,
வாக்குறுதியினால் பெற்ற மகன் ஒன்று. 2 பிள்ளை இல்லையா? ஆபிரகாமுடைய மனைவியா இருக்கு. 2 பேரும் ஆபிரகாமுக்கு பிறந்தவங்க தான். இல்ல 2 பேரும் பிறந்தாங்க. அது ஒரு பிள்ளை கிடையாது, நிறைய பேர்லாம் கிடையாது. சரி, 5 மதிப்பெண்கள். 2வது பிறந்தது. கேள்வி எண் 5. பர்னபாவின் ஒன்றுவிட்ட சகோதரர் யார்? Sure? மிகச்சரியான பதில். 10 மதிப்பெண்கள். மொத்த டோட்டல் எரேமியா 20 மார்க், எலியா 10 மார்க், எசேயா 20 மார்க், எசேக்கியேல் 10 மார்க், எலிசா 20 மார்க். ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க.